ராமர் கோயிலை காண்பித்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுடன் இணைந்து மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்ததாக சாடினார். எடப்பாடி பழனிசாமியின் துரோகங்களை சிறுபான்மை மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு. அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார். ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு காரணம் ஹிந்தி பேசும் மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் என்று கூறிய முதலமைச்சர், இந்தியா கூட்டணியின் வெற்றியில்தான் இந்தியாவின் எதிர்காலம் உள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். அந்த மக்களை இப்போ ராமர் கோவிலை காண்பிச்சு திசை திருப்ப பார்க்கறாங்க. மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. இந்த முறை வட மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது, அதுதான் உண்மை. இதேபோல சென்னை அடுத்த பல்லாவரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் வரை ஹிந்தியை திணிக்க முடியாது என்றார். வரும் மக்களவை தேர்தல் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த தேர்தல் எம்பி தேர்தல் இன்னும் ஒரு 55 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. எனவே மிக மிக முக்கியமான தேர்தல். நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெறும் நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல் தான், பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும்.